அச்சோ! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா பேர் வந்து ஓன் வாய்ஸில் பேசுங்க, வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டாம்னு சொன்னங்காட்டி இந்த vlogல நிறையா இடங்கள்ல அப்படி தான் வந்து போட்டிருக்கேன். எடிட்டிங் எல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 5 மணிக்கு மேலே தான் இந்த vlog எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ மித்துக்குட்டி வந்து கேக் வேணும்னு சொல்லியிருந்தான். ஆரஞ்சு நிறையா இருந்தங்காட்டி அது போட்டு கேக் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து ஆரஞ்சு கேக் தான் ரெடி பண்ணேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நல்ல இனிப்பான ஆரஞ்சா இருக்கணும். சீடு இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிரணும். அதே மாரி ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிருங்க. சீடு 1 இருந்தாலும் கேக் வந்து ரொம்ப வந்து கசப்பா அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஃபுல் சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து சீடு எதுவுமே இல்ல. ஸோ நான் அப்படியே யூஸ் பண்றேன். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் முட்டை, 1 கப் சுகர், அப்புறம் வந்து 1/4 கப் அளவுக்கு ஆயில், 1/4 கப் அளவுக்கு மில்க், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வராது. ஸோ மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நாம் இப்போ பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேட்டரை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி ஒரு 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கேக் வந்து ரெடி ஆயிரும். கேக் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால்கனியில் வேலை இருந்தது. ஸோ அந்த வேலையை பார்க்குறக்காக பால்கனிக்கு போயிட்டேன். எப்படி இது வந்து ஒரு 40 நிமிஷம் ஆகும் இல்லையா, அதில் எதாவது வேலை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பெஸ்ட்டு பிளான்ட் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா சக்லன்ஸ் தான் சொல்லுவேன். சக்லன்ஸ் ஒன்று வாங்கி வச்சிங்கனாலே போதும், அதை வச்சு ப்ரொபகேட் பண்ணி நிறைய பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் உருவாக்கிடலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பால்கனியில் ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் ஃபுல்லாகவே சக்லன்ஸ் தான். வேறு எந்த பிளான்ட்டும் அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். அதை மட்டும் தனியாக வச்சுருப்பேன். சம்மர் வந்து ஒரு 3லேருந்து 4 மாதம் இருக்குன்னு வைங்களேன். அந்த வெயில் வந்து கம்மியாக தான் இருக்கும் பெங்களூரில். மற்ற நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர், அப்புறம் வந்து மழை, இப்படி தான் இருக்கும். அதனால் அந்த டேபிளை வந்து எப்போ சம்மர் வருதோ அப்போ வந்து வெயிலுக்கு தள்ளி வச்சிருவேன். வின்டர் சீசன், ரெய்னி சீசன் அப்படின்னா அதை வந்து உள்ளே தள்ளி வச்சிருவேன். நான் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த சக்லன்ஸ் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றுவேன். முடிஞ்ச அளவுக்கு அது ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வாழ்நாள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வந்து நர்சரி போய் சக்லன்ஸ் வாங்குறதாக இருந்தாலும் ஒரு செடி வந்து கிட்டத்தட்ட 150லேருந்து 200 இருக்கும். ஸோ வாங்கும் போது ஒரே ஒரு டிப் என்னென்னா, ஒரு பாட் எடுக்கும் போது 2-3 பேபி பிளான்ட்ஸ் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 3 பிளான்ட் வந்து 150 ருபீஸ் அப்படிங்கிறது ஒர்த் இல்லையா, அதனால அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வெயில்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து என்ஜாய் பண்ணும். நிழல்ல வச்சோம் அப்படின்னா அதோட பிளான்ட் கலர் வந்து க்ரீன் கலராக தான் இருக்கும். பட் இதே நீங்கள் வந்து சன்லைட்டில் வச்சிங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி அதோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். நல்ல ரெட்டிஷ் கலரில் வந்து லீஃப் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து இந்த சக்லன்ஸ் வாங்கி வைக்கும் போது ஒரு 4லேருந்து 5 பிளான்ட் தான் வாங்கினேன். ஸோ அதில் இருந்த கட்டிங்ஸை வந்து வேறு வேறு பாட்டில் வச்சு இவ்வளோ சக்லன்ஸ் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு க்ரோத் இருக்காது. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 4 நாள் நீங்கள் தூக்கி வெளியே வைக்க வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 4-5 வெரைட்டி ஆஃப் சக்லன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், ஒரு பெரிய பாட் எடுத்து அந்த 4-5யும் ஒரே பாட்டில் வச்சு நீங்கள் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கலாம்.
இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் பிரியமுடன் அபி சேனலில் போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட ஆரஞ்சு கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. 3 மீடியம் சைஸ் எக் வந்து நான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பட் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் எக்கை ஆட் பண்ணிட்டேன். 2 ஆட் பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேக் வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது, பட் லைட்டாக வந்து பொங்குன மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் பேக் பண்ணுறக்கு ஒரு 40 மினிட்ஸ். ஸோ குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்குறக்கு ஒரு பெஸ்ட்டான கேக் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஹெல்த்தியான கேக் ரெசிபியும் கூட. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் வரைக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். ಜಾಸ್ತಿ ಆಯ್ತು ಟಿಮಾಕ್. ఏం మిస్సాలేదు? టేస్ట్ రాలేదా? క్యారెట్ తినేవా? ఫీస్ మధ్యలో కాదు లేస్ పెట్టాల గడ్డితో పిలిచింపో. அன்னைக்கு நைட் டின்னருக்கு வெஜிடபிள் சூப், அப்புறம் வந்து ப்ரொக்கோலி போட்டு பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சென்னை போயிருந்தார். ஸோ அதனால் எனக்கு பாப்பாவுக்கும் மட்டும்தான். மித்துக்குட்டிக்கும் வந்து பாஸ்தா பிடிக்கும் அப்படின்ட்டு அதே வந்து டின்னருக்காக ரெடி பண்ணியாச்சு. ஸோ பாஸ்தா பாயில் பண்ணும் போதே ப்ரொக்கோலியும் பட்டாணி ரெண்டையும் வந்து ஸ்டீம் பண்ணிட்டேன். அதே மாதிரி வெஜிடபிள் சூப் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியும் கூட. வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 நாள் வந்து குழந்தைங்களுக்கு இது பண்ணி கொடுக்கலாம். ஒரு குக்கரில் வந்து கேரட், அப்புறம் வந்து முருங்கைக்காய், பீட்ரூட்டு, பீன்ஸு, ப்ரொக்கோலி, உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுருங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்களா? ஹாஷ் வாஷ் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணீங்க? ஃபேஸ் வாஷ் பண்ணால் என்ன ஆகும்? மித்ரன் ஃபேஸ் பளபளன்னு இருக்குமா? இல்லை இல்லை, நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? ஆமாம். அதான் பளபளன்னு இருக்குமா? ஆமாம், பவுடர் போட்டுனா நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாம். போட்ட கலராக இருக்குங்களா? இல்லை இல்லை, நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? ஆமாம். நீ பவுடர் போடலினாலும் அழகு தாண்டி பட்டோ. நல்லா இருக்கும். லட்டு. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாஸ்தாக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பன்னீர், கொஞ்சம் வந்து கேஷ்யூநட், பட்டாணி இது 3 நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாஸ்தாக்கு ஒரு கடாயில் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கார்லிக் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பன்னீர், கேஷ்யூநட், பட்டாணி இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணி, ப்ரொக்கோலியை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 1லேருந்து 2 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர், அப்புறம் என்ன சீசனிங் வேணுமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம்.
Yummy, yummy, yummy. எந்த சீசனிங் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஃபைனலாக வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஜாஸ்தியாக சேர்த்துனீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ப்ரொக்கோலி நார்மலாக குழந்தைகளுக்கு பிடிக்காது. ஸோ பாஸ்தா கூட கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அதோட டேஸ்ட் வந்து கூடும். அவ்வளோதான், சிம்பிளான பாஸ்தா ரெடி. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையும் அதில் வந்து போட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே வடிக்க வேண்டாம். தண்ணியை அதுலேயே சேர்த்துட்டு நீங்கள் வந்து அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நல்லா blend பண்ணிக்கோங்க. இது வந்து சூப்புக்கு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 4லேருந்து 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது ரெண்டையுமே நல்லா துருவிக்கோங்க. துருவி சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாம் blend பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறியை வந்து இதில் நல்லா வடித்து சேர்த்துட்டு அதோட சக்கை மட்டும்தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வடித்து எடுத்துருங்க. நம்ம நல்லா வடிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் சூப் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக. ஃபைனலாக இறக்கும் போது கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்போட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பாஸ்தா அப்புறம் வெஜிடபிள் சூப் ரெடி. சூப் சாப்பிட்றியா? சூப்பு நல்லா தானே இருக்கு. அதோட இதான் டேஸ்ட் நல்லா இருக்கு. கை கழுவியா? சரி, ப்ளூட் தான் அது பெட்டதியாக வாங்கிட்டு தெரிஞ்சுனா சரி அதுதான் சரி. क्रस्ट मत ना खींच वे, रेड वाला चुन, ओके? நான் டாமினோஸ்னா இந்த டாமினோஸ்ல ப்ளூ பேக்கெட்டே தான் வேணும். That's another நானும் பாப்பா இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக டின்னர் வந்து முடிச்சிருவோம். ஸோ முடிச்சுட்டு பால் கேன் வந்து நைட்டு கொண்டு போய் மெயின் கேட்டில் கொடுத்துட்டு வரணும். ஸோ அன்னைக்கு வந்து டெட்டியும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு நானும் பாப்பா, மித்துக்குட்டி, டெட்டி எல்லாருமே வந்து அப்படியே ஒரு சின்ன வாக் போயிட்டு பால் கேனை கொடுத்துட்டு வந்துட்டோம். எது எட்டு புரியமா போடக்கூடாதுன்னு இப்போ தான் சொன்னேன். நாம் இருக்கிற கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 7, 7:30 மணி அப்படிங்கும்போது எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்து அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரேர் சாப்பிட்டு சிலர் வந்து வாக்கிங் வருவாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து ஏர்லியராக டின்னர் முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. அதனாலயே மித்துக்குட்டி சத்தம் போடாதேன்னு கூப்பிட்டு வரணும். ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நிறைய பேர் வந்து ஓல்டேஜ் பீப்புள் இருப்பாங்க, அவங்களையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சைலண்ட்டாக இருன்னு சொல்லியே கூப்பிட்டு வந்தேன். டெட்டிமா, அம்மா கிட்ட வாடி. அச்சோ. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே எல்லா வேலைகளும் முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஹஸ்பண்ட் இருந்தார் அப்படின்னா 8:30, 9 ஆயிரும். அதுக்கப்புறம் டின்னர் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் மித்துக்குட்டு கூட விளையாடுறது, அப்புறம் பாப்பா கூட பேசுறது, அப்படி இப்படின்ட்டு எப்படி ஒரு 10:30 மணி ஆயிரும். ஸோ அன்னைக்கு வந்து எல்லா வேலைகளும் சீக்கிரமாக முடிச்சுட்டு எல்லாருமே ஏர்லியராக படுக்க போயாச்சு.
இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு டே வந்து ஒரு 6 o'clock அப்படிங்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பாப்பா மித்துக்குட்டி வந்து ஸ்கூலுக்கு அப்படியே ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. Yummy, yummy things. Yummy, yummy things. Yummy, yummy things. Yummy, yummy things. அமுக்காத காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை பணியாரம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் பண்ணேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பாப்பா ஜீரா ரைஸ் அப்புறம் வந்து இது தால் தடுகா வந்து கேட்டிருந்தா. ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். இந்த ரெசிபி எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நானும் வந்து அதிகமாக ரெசிபி சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஆமா ஏன் பென்சில் கடிச்ச? அது தெரியல, நான் தான் பண்ணேன். எது கடிச்சப்போ? தோசை போட்டுக்கிறேன். இது பண்ணும்போது நல்லா போட்டு பண்ணும்போது நல்லா போட்டு பண்ணுமா நல்லா இருக்குது. என்ன காலையில் ஒரு 7:30ங்கும் போது பாப்பாவுக்கு மித்துக்குட்டிக்கு எல்லாமே ரெடி ஆயிரும். ஹஸ்பண்ட் இருந்தார் அப்படின்னா அவரதும் வந்து 7:45 அப்படிங்கும் போது எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஒரு 8 o'clock அப்படிங்கும் போது எல்லாத்தையுமே கழுவி வச்சுருவேன். அவ்வளோதான். 8 மணிக்கு மேலே மித்துக்குட்டியோட செக்ஷனுக்கு போயிடணும். அவர் வந்து கிளப்பி விடணும். இது வந்து புது டிஃபன் பாக்ஸ் பாப்பாக்காக வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து மத்தியான லஞ்ச் ரெண்டுமே இதிலே நான் பேக் பண்ணி கொடுத்துட்றேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுலேருந்து ஸ்பில் ஆகாதா அப்படின்ட்டு. இது ஆகிறதில்ல. 2-3 நாள் வந்து நான் பாப்பா கொடுத்து விட்டேன். அது கமுந்தால் கூட எந்த ஃபுட்டும் வந்து கலங்குறதில்ல. நல்லா இருக்குது ப்ராடக்ட். சப்போஸ் இது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணா நான் அந்த பிராண்டோட நேம் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு சில மினி விளாகில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் வந்து கேட்டீங்க அதனால இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் ப்ரமோஷன் அப்படின்னா டைரெக்டாகவே சொல்லிடுவேன். இந்த மாதிரி இந்த பேஜ்லேருந்து வந்திருந்தது அப்படின்ட்டு. சப்போஸ் நான் வாங்கின ப்ராடக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ப்ரமோஷன் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்குது அதை நீங்கள் கேட்குறீங்க, அதனால நான் வந்து விளாகில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட் கூட 10 தடவை யோசித்து அதுக்கப்புறம் தான் ப்ரொமோட் பண்ணுவோம். நான் மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸ் அப்படி தான். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க சப்போஸ் நீங்கள் வாங்கி அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பொறுப்பு நாங்கள் தான் இல்லையா? ஸோ அதனால எந்த ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறதுனாலும் 10 தடவை யோசித்து தான் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு நல்ல சூடாக ஒரு டீ போட்டு குடித்தாதான் அடுத்த வேலைகள் செய்யறதுக்கான எனர்ஜி வரும். கவலைப்படாத, நாளைக்கு வேணா அதையே சூடு பண்ணி கொடுத்துறேன். சாப்பிடு, வண்டி போயிருச்சுன்னா யார் பிடிப்பா? பாப்பா கிளம்புனதுக்கப்புறம் மித்துக்குட்டி கிளம்புவார். அவர் வந்து 9 o'clock ஸ்கூல். நான் இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக கொண்டு போய் விட்டுருவேன். ஸோ 8:45 அப்படிங்கும்போது வீட்டில் இருந்தே கிளம்பியாச்சு. அன்றைக்கி ரொம்ப ரொம்ப டிராஃபிக். அதனால் கம்முன்னு ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்ட்டு ஆட்டோ வர சொல்லிவிட்டு நானும் மித்துக்குட்டியும் கிளம்பியாச்சு. இப்போல்லாம் வந்து ஸ்கூல்களை கொண்டு போய் விடுறத மித்ரன் வந்து விரும்புறதில்ல. வெளியவே இறக்கி விட்டுறணும். அப்புறம் வந்து சார் அங்கேருந்து உள்ளே போயிடுவார். ஏன்னா பெரிய பையன் ஆயிட்டானா உள்ளே கொண்டு வந்து விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். பட் இருந்தாலும் மனசு கேட்காது. அவன் போய் மேம் கையில் சேர வரைக்கும் அங்கே நின்று பார்ப்பேன். பட் பத்திரமா வந்து உள்ளே போயிடுவார். ஸ்கூலில் மித்துக்குட்டி இறக்கி விட்டுட்டு அப்படியே வர வழியில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் காய்கறி கடைக்கு போயாச்சு. வாரத்தில் ஒரு நாள் வந்து இப்படி போய் வாங்கிக்குவேன். நான் வந்து மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ சண்டே இல்லைன்னா சாட்டர்டே இப்படி வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னா அன்னைக்கே வந்து அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி உள்ளே வச்சிடுறது. ஸோ வைக்கும் போது நமக்கு வந்து அடுத்த ஒரு 4-5 நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மோஸ்ட்லி பெரிய கடைகளுக்கு எதுவும் போக மாட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போனோம் அப்படின்னா காலையில் 9 மணி அப்படிங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் காய்க. ஸோ அப்போ போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறது. அதுவும் நாம் வந்து மீல் பிளான் போட்டுட்டோம் அப்படின்னா
ஒரு லிஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அந்த வாரத்துக்கு என்னென்ன காய்கறிகள் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதை மட்டுமே வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அந்த வாரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அன்னைக்கு வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டேன். நமக்கு தான் வந்து இப்போ ஃப்ளவர்ஸ் டெலிவரி பண்ணுறது இல்லை இல்லையா? எனக்கு ஃப்ளவர் வேஸ் பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் எதேதோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் பூ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. சரின்ட்டு ஒரு 3 பஞ்ச் வந்து ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போனேன். எப்படியும் மித்துக்குட்டி வரதுக்கு ஒரு 12:30 மணி ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் முடிச்சிடுவேன். காய்கறிகள்லாம் வந்த உடனே ஜஸ்ட் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜ் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே உள்ள க்ளீன் பண்ணுவேன். ஒரு தடவை, அதாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் டீப் க்ளீனாக ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை. ஏன்னா ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ வந்து அதில் அழுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வாசனையாக இருக்கணும். அதுக்காக என்னென்னா ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் வந்து வாட்டர் அப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரிட்ஜ் உள்ளே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே நம்ம அடைச்சி வச்ச ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நல்லா கமகமன்னு இருக்கும். கேக் வீட்டில் செஞ்சால் என்ன வாசம் இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் அந்த வாசம் வரும். இந்த வாசம் வந்து மற்ற ஃபுட்டில் எதுலேயுமே ஒட்டாது. ஸோ நீங்கள் வந்து கவலைப்படாமல் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எப்போ க்ளீன் பண்ணாலும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி உள்ளே க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஃபுட்டு வைக்கிறோம், இல்லை வந்து பாதி நேரம் ஃப்ரிட்ஜ் வந்து க்ளோஸ் பண்ணி தானே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணாலே ஒரு மாதிரி ஸ்மெல் வருதே அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்மெல்லாம் சுத்தமாக வராது. இது நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெளியே வந்து க்ளீன் பண்ணும்போது ப்ளைன் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணாலே போதும். அந்த நியூ இயர் அப்போ சொன்னேன் இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த குக் பண்ண ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி அது வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ட்ராக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டர், பேக்கிங்க்கு தேவையான சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் ட்ராக்ல வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி காய்கறிகள் தான் கீழே இருக்கிற 2-3 ரேக்குக்கு. காய்கறியை வாங்கிட்டு வந்த உடனே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த வாரத்துக்கு நமக்கு பொரியலுக்கு தேவைப்படும் இல்லையா, அந்த காய்கறி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுருவேன். காலிஃப்ளவர் வந்து குருமாக்காகவும், அதே மாதிரி குழம்புக்கு, அப்புறம் வந்து பொரியல், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா குக் பண்ணும்போது சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஆன காய்கறிகளை வந்து கட் பண்ணி வச்சுருவேன். குழம்புக்கு இருக்கிற காய் வந்து கட் பண்ண மாட்டேன். அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா 4 நாளைக்கு பொரியலுக்கு பிரச்சனை இருக்காது. காலையில் எழுந்திருக்கிறோமா கடன்ட்டு பொரியல் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். ஸோ இப்படி கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிருமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக இல்லையா, ரிசர்ச்சர் வந்து சொல்லியிருக்காங்க 4 நாள் வந்து இது வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம குக்குடு ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டுமே தப்பு, மற்றபடி எந்த ப்ராப்ளம் இல்லை. தாராளமாக நீங்களும் வேணாலும் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக காலையில் அந்த பிஸி ஹவர்ஸில் ஒர்க்கிங் உமன் ஆகட்டும் நமக்காகட்டும் இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. நல்ல சத்தான உணவாக வந்து நம்ம குழந்தைகளுக்காகட்டும் நமக்காகவும் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பன்னீர் வந்து தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும்பாங்க. பட் 2 days ஒன்ஸ் வந்து மாற்றணும். நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா ஒரு 1 வீக்குள்ளே யூஸ் பண்ணிக்குவேன். ஃப்ரிட்ஜோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேக்கில் பேக்கிங்க்கு தேவையானது, 2வது வந்து நம்ம பொரியலுக்கு தேவையான காய்கறிகள், அதுக்கு கீழே தோசை, இட்லி மாவு, தேங்காய் பூ, அப்புறம் தக்காளி வந்து லாஸ்ட் ரேக். அதுக்கு கீழே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் குழம்புகளுக்கு தேவையானது. அதோட டோர் சைடில் வந்து ஊறுகாய் எல்லாம் ஒரு ரேக்கில், முட்டை பன்னீர் ஒரு ரேக்கில், அதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அதுக்கு மேலே வந்து எசன்ஸ் எல்லாமே. உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளது வந்து 2 டோர் இருக்கிற ஃப்ரிட்ஜ். ஸோ இன்னொரு சைடு வந்து அதாவது ஃப்ரீசர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பிரியாணி ஐட்டம்ஸ் மசாலா எல்லாமே வந்து ஒரு சைடில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஃப்ரீசிங் செக்ஷனில் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் வந்து சிக்கன் மட்டன் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிறது. இன்னும் வந்து நான்வெஜ் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு vlog-ஆ போடுறேன்.
தேங்காய் பூ வந்து 3லேருந்து 4 நாளைக்கு நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த கிரேட்டட் கோகோனட் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து அதிகமாக தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவோம். கோயம்புத்தூர் சைடு அப்படின்னு காட்டி எந்த டிஷ்லேயுமே வந்து தேங்காய் பூ இல்லாமல் இருக்காது. அதனால 2லேருந்து 3 நாளைக்கு வந்து ஒரு பாக்ஸ் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் மல்லித்தலையும் பொட்டேட்டோ மட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் டிஷ்யூ போட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இவ்வளோதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிற டவுட் என்னென்னா, அயர்ன் குக்வேர், அதாவது கேஸ்ட் அயர்ன் குக்வேரில் எது செஞ்சாலுமே ஒரு வாசம் வருது, கருப்பாகுது இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா? எந்த அயர்ன் குக்வேர் வாங்கினாலும் நீங்கள் வந்து நல்லா சூடு பண்ணி அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு இல்லையா? ஸோ இந்த எண்ணெய் வந்து அந்த தவா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எண்ணெயுமே அந்த ஆனியனையும் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இருக்கிற ஆயிலை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து அதில் வாசமோ இல்லை கலரோ மாறக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ நீங்கள் எப்போ வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து இண்டஸ் வேலியில் வாங்கின குக்வேர்ஸ் தான். அயன் ஆகட்டும், ஸ்டீல் ஆகட்டும், எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுலேயும் வந்து கலர் சேஞ்சஸ் வந்ததில்லை. அதே மாதிரி ஃபுட்டும் வந்து நல்லா குக் ஆகி வருது. ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிறது வந்து கூப்பன் கோட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% ஆஃப் இருக்குது. ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கவினிலா, நந்திம், லோஷிதா, சித்ரார், அர்ச்சனா, காஞ்சனா முரளி, ஆனந்த் கீதா, கிருஷ்திகா, முத்துலக்ஷ்மி, தில்லி பாபு, சரிதா, சுல்தான் மைதீன், கல்பனா, சுபின், பவித்ரா, ஞானசேகரன், ஹரிப்ரியா, சமீஹா, சுதாகுமார், லாவண்யா பாஸ்கரன், பிரியா கார்த்திக், ஷாரிகா, அபிநயா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, தர்ஷிக், பிரஜித், கவியாழினி, லோகமித்ரா, ஜோஹ்ரா, நிர்மலா சேகர், புஷ்பா சதீஷ், தருண், அர்ச்சனா சுரேந்திரன். உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ இன்றைக்கி விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியல, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறையா பேர் வந்து கேஷுவலாக போடுங்க அப்படின்னு சொன்னங்காட்டி தான் இன்றைக்கி நிறையா இடங்களில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம கேஷுவலாக இருந்ததை போட்டேன். பட் நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விலாக்ஸே வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நான் வேணால் என்னோட இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். எதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஃப்ராங்காக சொல்லுங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணாட்ட தான் நான் இல்லையா? ஸோ நீங்கள் எது சொன்னாலும் கண்டிப்பாக நான் வந்து கேட்டுக்குவேன். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.